அமித்ஷாவுடைய RSSகாரர்களுடைய வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. யாருக்கும் பெரும்பான்மை கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்தியாவுடைய மிக முக்கியமான ஊடகம் ஒன்று அமித்ஷா கோணிப்பையோடு ஜம்மு காஷ்மீருக்கு புறப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். எதற்காக அமித்ஷா கோணிப்பையோடு ஜம்மு காஷ்மீருக்கு செல்கிறார்? சிம்பிள் தான், எல்லாருக்குமே தெரியும், சிறு குழந்தைகள் கூட சொல்வார்கள். ஏனென்றால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி RSS எப்படி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள்? காங்கிரசினுடைய எத்தனை 100 MLAக்களை விலக்கி வாங்கியிருக்கிறார்கள், எத்தனை கட்சிகளை உடைத்தார்கள், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை இவர்கள் தங்கள் கைவசம் கொண்டு வந்திருக்கிறார்கள், எத்தனை இந்திய மாநில முதல்வர்களை கைவசம் கொண்டு வந்தார்கள், எப்படி கொண்டு வந்தார்கள்? எல்லாம் பேரம் பேசியதனுடைய விளைவு, EDயை வைத்து மிரட்டியதனுடைய விளைவு. பணமெல்லாம் எங்க இருந்துன்னு கேட்கலாம். நீங்க பணம் இவர்கள்ட்ட ஏராளமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மட்டுமே 11,000 கோடி ரூபாய்